ஹாய் பார்ட் 3 ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். பார்ட் 1 அண்ட் 2ல ஃப்ரண்ட் என்ன ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் பற்றி பார்த்துருப்போம். இப்போ பேக் எண்ட் பற்றி பார்க்கலாம். கிளைண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்ன, ரெக்வஸ்ட்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு சினாரியை வச்சு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்டர் எடுத்துக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து அமேசான் கம்ப்யூட்டருக்கு போகும். அது இன்டர்நெட் வழியாக அந்த மெசேஜ். உங்கள் கம்ப்யூட்டர் தான் கிளைண்ட்டுன்னு வச்சுக்கலாம், அண்ட் அமேசானோட கம்ப்யூட்டர் தான் சர்வர்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் எப்படி மெசேஜை டேரெக்டாக அதால் ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த கம்ப்யூட்டரை ரிசீவ் பண்ணுற மாதிரி மாற்றணும்னா அது கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒன்று வேணும். எதுக்கு? அந்த கம்ப்யூட்டர் தான் சர்வராக மாற்றுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். அதில் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது, அண்ட் பைத்தான், ரூபி அண்ட் ஜாவா இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம கம்ப்யூட்டர் சர்வராக மாற்ற முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம கோடு எழுதுகிறப்ப நம்ம நிறையா கோடு மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் ஃப்ரேம்வொர்க் எடுத்துகிட்டு வந்தோம். எப்படி ஃப்ரண்ட் எண்டில் ஜாவாஸ்கிரிப்ட் பதிலாக ரியாக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி பேக் எண்டில் இது மாதிரி ஃப்ரேம்வொர்க் இருக்குது. ஸோ கோடை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் எண்ட் ஃப்ரேம்வொர்க்லாம் தேவைப்படுது. எக்ஸ்பிரஸ், ஜாங்கோ, ரெயில்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரேம்வொர்க்.